Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 21/11/2024. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது எம்சிசினுடைய ஆல் இண்டியா கோட்டா ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல் இண்டியா கோட்டா ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை ஆல்ரெடி நீங்கள் ஜாயிண்ட் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க அந்த இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி டேட்டில் 21/11/2024 டேட்டில் அர்ஜென்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ். அப்போது இந்த நோட்டிஃபிகேஷனுங்கிறது மாணவர்களுக்கும் அதே போல் ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸுக்கும் சேர்ந்து. இது ஏற்கனவே எம்சிசினுடைய ப்ராஸ்பெக்டஸ்லையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ப்ரீவியஸ் ரவுண்ட்ஸ்லையும் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஆஸ் பர் த டைரக்ஷன் ஆஃப் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, கண்டெம்ட் பெட்டிஷன் நம்பர் 289 ஆஃப் 2022, ரிட் பெட்டிஷன் நம்பர் 223 ஆஃப் 2022. சரி, ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு ஜாயிண்ட் கேண்டிடேட் இஸ் மேண்டேட்ரி. த ஃபில்டரிங் அவுட் ஆஃப் joint candidate is mandatory by MCC as well as the state counseling authorities before stay vacancy round of UG counseling. அப்போது இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான இந்த சுற்றில் MCC ஆல் இண்டியா கோட்டாவில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, in view of the above it is informed that the data of the candidates joined up to stay vacancy round of state counseling may be shared by the DMEs, state counseling authorities on the data sharing portal of intra MCC, so that the candidates already joined in the state may be weeded out before the seat processing of special stay vacancy round. அப்போது இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டிங்குடைய சீட் ப்ராசஸிங், சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸிங்க்கு முன்னாடி ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் ரவுண்டு 1ல், ரவுண்டு 2ல், அப் டு ரவுண்டு 4 வரைக்கும், அதாவது அப் டு ஸ்டே வேக்கன்சி ரவுண்டு வரைக்கும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில மருத்துவ கலந்தாய்வு நடத்தக்கூடிய அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன பண்ணணும்னா இன்ட்ரா MCC போர்ட்டலில் அப்லோட் பண்ணணும். இது எதுக்காக? இந்த ஸ்டே ரவுண்டில் வரைக்கும் ஜாயின் பண்ண மாணவர்களுடைய பட்டியல் MCCக்கு ஷேர் பண்ணும்போது ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் அந்த மாணவர்களுடைய பெயரை சேர்க்க மாட்டாங்க. அவங்கள வீடிங் அவுட், அதாவது களை எடுப்பதற்காகவும் அவங்கள ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காகவும் இந்த தகவலை கேட்குறாங்க. இந்த டேட்டா மே பி ஷேர்ட் அப் டு 11 AM ஆஃப் 22/11/2024. அப்போது நீங்கள் ஏற்கனவே ரவுண்டு 1ல் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 1லேயோ, ரவுண்ட் 2லேயோ, ரவுண்ட் 3லேயோ ஆர் ஸ்டே ரவுண்டுலேயோ அப் டு ஸ்டே ரவுண்டுக்குள்ளே நீங்கள் எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, ஆர் சென்டாக்கில் நீங்கள் சீட் எடுத்திருந்தாலும் சரி, 4 ரவுண்டுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஒரு சீட்டு கிடச்சி அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது MCC கண்டக்ட் பண்ணுற MCC ஆல் இண்டியா கோட்டா ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் நீங்கள் கலந்துக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த தகவலை அந்தந்த ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் நாளை காலை, அதாவது 22/11/2024 காலை 11 மணிக்குள்ளே அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. MCC இன்ட்ரா MCC போர்ட்டலில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது. இது மாணவர்களுக்கான ஒர்க் இல்லை, அந்தந்த கன்சர்ன்டு ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டி செய்ய வேண்டியது. இருந்தாலும் மாணவர்களும் தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் நீங்கள் ஆல்ரெடி ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4ல் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் நீங்கள் ஒரு சீட் எடுத்திருந்து இப்போ தெரியாமல் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் போட்டீங்க அப்படின்னா அது உங்களை இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த பட்டியலை வச்சு செக் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை தெரியாமல் நீங்கள் அப்படி போடுற பட்சத்தில் அதன் பிறகு வரக்கூடிய
விளைவுகளை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு டைமுக்கு 2 டைம் இந்த நோட்டிஃபிகேஷனை படிச்சுக்குங்க, வீடியோவை முழுமையாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா த பேமெண்ட் ஃபெசிலிட்டி ஃபார் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட். அப்போ இந்த சிறப்பு கலந்தாய்வுக்கு, அதாவது ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் கலந்துக்கிறவங்க அதுக்கான பேமெண்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த பேமெண்ட் ஃபெசிலிட்டி ஃபார் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் இஸ் அவைலபிள் அப் டு 6 PM ஆஃப் 21/11/2024. அப்போ இந்த பேமெண்ட் ஃபெசிலிட்டி வந்து இப்போ இருக்கிற இந்த தகவலின் அடிப்படையில் 6 மணியோட, இப்போ நம்ம வந்து 5:44க்கு இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துருக்குறோம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு 6 மணிக்கு ரீச் ஆயிரும். அதுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கணும். ஒருவேளை அதன் பிறகு இந்த பேமெண்ட்டுக்கான கேட்வேவை ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறாங்களா அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஒருவேளை இந்த 6 மணிக்குள்ளே யாராவது பேமெண்ட் கட்டாமல் இருந்தீங்கன்னா கட்டிக்குங்க. 6 மணிக்கு மேலே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கட்டணம் செலுத்தி கொள்ளலாம். இல்லைன்னா 6 மணியோட டைம் முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் திஸ் ரவுண்ட் ஹேஸ் பீன் எக்ஸ்டெண்டட் அப் டு 10 AM ஆஃப் 22/11/2024. அப்போது நீங்கள் இன்றைக்கி 6 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், பேமெண்ட்டை முடிச்சிருக்கணும். 50,000 ரூபா கூடுதலாகவும். சரிங்களா? ஏற்கனவே நீங்கள் வந்து உங்களுடைய கேட்டகரிக்கு ஏற்றாற் போல் 5K கட்டியிருப்பீங்க, 5,000 ரூபா கட்டியிருப்பீங்க, இல்லைன்னா வந்து 10,000 ரூபா கட்டியிருப்பீங்க கவர்மெண்ட் சீட்டுக்கு. அது போக கூடுதல் டெபாசிட்டுங்கிறது கவர்மெண்ட் சீட்டுக்கு 50,000 ரூபாயும். அதுவே டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ஏற்கனவே 2 lakhs கட்டியிருப்பீங்க, இப்போ அடிஷ்னல் டெபாசிட் 3 lakhs கட்ட சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் இப்போ 5 lakhs வந்து 6 மணிக்குள்ளே கட்டியிருக்கணும். 6 மணியோட டைம் முடிஞ்சுதா இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. சாய்ஸ் ஃபில்லிங்க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாளை காலை, அதாவது 22/11/2024 காலை 10 மணி வரை சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இல்லை சார், நான் ஆல்ரெடி ஜாயிண்ட் கேண்டிடேட் அப்படின்னா இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிற உங்கள் நண்பர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா, எஸ்பெஷலி ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோடு மீட் பண்ணுறேன். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you, have a nice day.